ஆண்டவர் உன்னை என்னை பார்த்து சொல்றாரு, இப்ப நீ சீக்கிரமா போய் தப்பிக்கிடா, தப்பித்துக்கொள். நண்பான தேவ பிள்ளைகளை, இந்த வார்த்தையை இந்த குடும்பம் கேட்ட பிறகு ஆண்டவர் சொல்றாரு, வேதமும் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சோதேம் குமார பட்டணத்துல அந்த லோத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது பிரகாசமா வாழ்ந்தான், சந்தோஷமா வாழ்ந்தான், சமாதானமா வாழ்ந்தான், எதை குறித்து கவலைப்படல. ஆனா திடீர் என்று ஒரு நாள் இரவு அதிர்ச்சியானான். அவன் உடைத்து சேர்த்து சம்பாதித்து அவன் எண்ணம் போல வாழ்ந்த வாழ்க்கையை விட்டு நீ சீக்கிரமா போய் தப்பித்துக்கோ, இந்த சமபூமியை நான் அழிக்கப் போகின்றேன் என்றார் ஆண்டவர். கொஞ்சம் கவலை இருந்தது, கொஞ்சம் கவலை அல்ல, நிறைய கவலை. 2 பெண்கள், லோத்துக்கு ஒரு அருமையான மனைவி, அநேக ஆடு மாடுகள், செல்வ சீமானாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அந்த தருணத்தில இதெல்லாம் விட்டுட்டு நீ ஓடிடுனா கவலைப்படுவானா படமாட்டானா? தேவ பிள்ளைகளே, வேதம் இப்படி சொல்லப்படுகிறது. இவன் போக மாட்டேன்றான், நான் சத்தாலும் சாவேன், அது எப்படி அழிச்சிட முடியும்? அது எப்படி என்ன அழிச்சிட முடியும்? ஆண்டவர் சொன்னார், அவன் மனைவி கையையும் லோத்துடைய கரங்களை பிடித்து அப்படியே அந்த ஊருக்கு வெளியே கொண்டு வர்றாரு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உன் தேவன் என் தேவன். வேத வசனம் இப்படி சொல்லப்படுகிறது. வேதத்தின் நாயகன் இப்படி சொல்றார். கரங்களை பிடித்து கொண்டு வந்து ஊர் வெளியே நிறுத்துறாரு. நிறுத்தி சொல்றாரு, இதை நான் அழிக்க போறேன்றார். உனக்கு எப்படி இருக்கும்? தேவ பிள்ளைகள் வேர்வை விட்டு இந்த பூமியில ஒரு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறாய், பிரயாசப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். துணிமணி கூட எடுக்கலங்க, அடுத்த வேலை சாப்பாடு கூட அவங்க எடுக்கல. எவ்வளவு இருக்குதுங்க, அதெல்லாம் எடுக்க முடியலங்க. வாழ்க்கை வேதம் சொல்லப்படுகிறது. 17 கொஞ்சம் வாசியே. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட போது அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, நீ வந்து திரும்பி பார்க்காத, இந்த சமபூமி எங்கும் நில்லாதே, நீ அழியாத படிக்கு மலைக்கு ஓடி போப்பா. இப்பதான் ஒரு முடிவு. சோதேம் குமார பட்டணத்தில அழிவு வந்துட்டு பிறகு எவ்வளவு தூரம் ஓட முடியும்? சென்னை பட்டணமே அழிதுறான்னா அவன் எங்க ஓடுவான்? குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அவன் தப்பித்துக்கொள்ளுன்றார் ஆண்டவர். என் அன்பு வாழ்வாதாரத்துல அவனுக்கு பெரிய கவலை. 2 மகள்களை திரும்பி பார்க்கிறான், மனைவியை திரும்பி பார்க்கிறான். அழு, துக்கம் தாங்க முடியல. எதை கொண்டு வருது, எதை விட்டுட்டு வர்றதுன்னு தெரியல அவனுக்கு. ஆனா என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னா அதை செய்வார் என்று அவன் முடிவு பண்ணான். இன்னைக்கு நம்ம மனமான போக்கில வாழ்ந்துன்னு இருக்கிறோம். கடைசி காலம் ஆண்டவர் சொல்றாரு, நம்ம கேட்கறது கிடையாது. காலம் இனி செல்லாதுன்றாரு, நம்ம கேட்கறது கிடையாது. என் அன்பான தேவ பிள்ளைகளே, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுன்றாரு, நம்ம கேட்கறது கிடையாது. ஏதோ ஒரு ஓட்டத்துல வாழ்ந்துருக்கு. அவர் சொன்னா ஆகும், அவர் கட்டளையிட்டா நிற்கும். ஆமே, அல்லேலூயா. அப்ப இந்த மனுஷன் பாருங்க, முடியாது, திரும்பி போக முடியாது. ஏன்னா கடவுள் சொல்லிட்டு, ஆண்டவர் சொல்றாரு, ஜீவ வார்த்தை எப்படி நம்புறான் பாரு. ஊர்ல எல்லாம் வாழ்ந்துன்னு இருக்கிறான், உலகத்துல எல்லாம் வாழ்ந்துன்னு இருக்கிறான், என்ன மாத்திரம் ஏன் கூட்டுன்னு வர? ஒன்னும் காணுமே, அழிவு காணுமே, நீ அழிச்சிட்டு பண்ற, எங்க அழிச்சுக்கிற, என்ன மாத்திரம் ஏன் வெளிக்கொண்டு வர நம்ம கேட்போம். அவன் பாருங்க, என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவன் கெஞ்சிறான், ஐயா நான் போறதுக்குள்ளே நீ அழிச்சிட்டியானா? கீழே வாசி. மலைக்கு ஓடி போக என்னால முடியாது, தீங்கு என்ன தொடரும், நான் மறித்து போவேன். என்ன மாதிரி வார்த்தை அங்க கொட்டாம்பாரு. அங்க நீ ஓடுன்ற, நான் ஓடுறேன், அதுக்குள்ளேயோ தீங்கு என்ன தொட்டுடும், நான் நீ சொன்ன மலைக்கு நான் ஓட முடியாது, அதனால என்னுடைய வார்த்தையை நீ கேளுன்றான். இதே தேசத்துல ஒரு சின்ன பட்டணங்குது, சின்ன ஊருக்குது, அதுக்கு ஒன்னும் நான் ஓடி போவோம். இங்க மேட்டுக்காலில அறிவிக்கிறாரு, அவன் சொல்றான், நான் வெட்டுக்காலில வரை ஓட முடியும் அந்த டைம்ல. என் அன்பு தேவப்பிள்ளை, நீ சொல்ற மாதிரியா நான் வந்து ஆந்திராவுக்கு போக முடியாது, கர்நாடகாவுக்கு போக முடியாது இல்லையா? ஆண்டவர் பாருங்க, சரி அவன் விருப்பப்படுறான் அந்த ஊர்ல, அந்த ஊருக்கு போறதுக்கு, இந்த டைம்ல அது வந்து ஓட முடியும். பாரு ஆண்டவர், வாசிப்பா கீழாத, அதோ அவன் சொல்ற பாரு, அதோ அந்த ஊர் இருக்கிறது, நான் அதுக்கு ஓடி போக்கத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, அது சின்னதமா இருக்கிறது, என் பிராண நிலைக்க நான் அங்க ஓடி போக மட்டும், அது சின்ன ஊரு தானே. என் அன்பு தேவப்பிள்ளையே,
பாருங்க, அழிக்கிறதுன்னு திட்டம் போட்டாரு. பட்டணத்தை அழிக்கணும், அதுல ஒரு ஊரை மட்டும் விட்டு சுத்தி அழிச்சிட்டு வரா. அந்த மனுஷனுக்காக அந்த ஊர் தப்பித்தது. கரங்களை தட்டி கத்தர மகிமைப்படுத்துகிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டோடைய வேதம் இப்படி எச்சரித்துக் கொண்டிருக்கு. அந்த மனுஷன் அந்த கிராமத்துக்கு போனதுனால அந்த கிராமம் அழியாத மற்ற தேசமே அழிஞ்சது. அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஜீவ வார்த்தையம்மா, இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் சொல்றாரு. அவன் எவ்வளோ கவலைப்பட்டு இருப்பான். அழிந்து கொண்டிருக்கிறது. அக்னிய கந்தகத்தை இறங்கிட்டாரு ஆண்டவர். வாட்ஸ் அவுட். இப்ப அவன் மனைவி அழிச்சிருந்தாரு. எப்படி அழிச்சிட்டுவாரு? ஓடினே பாக்குறா. திரும்பி அங்கேயே நின்னுட்டா. ஆண்டவர் என்ன சொல்லி அனுப்பிச்சாரு? நீ சின்ன ஊரு கேக்குற, நீ ஒரு 10 நிமிஷத்துலயும் 5 நிமிஷத்துல ஓடி போறதுக்கு அந்த ஊரை கேக்குற. அந்த ஊரு பயங்கரமான தீங்கான ஊரு, அதைதான் நான் அழிக்க போறேன். ஆனா நீ அந்த ஊரை நீ விரும்பிட்டியே, அதனால நீ திரும்பி பார்க்காத ஓடணும்னாரு ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த மனைவியானப்பட்டவள் எப்படி அழிஞ்சிடும்? அழிச்சு கொண்டிருக்கிறார். அக்னி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. திரும்பி பார்த்தா எரிந்து கொண்டிருக்கிறது. இவ அப்படியே நின்னுட்டா. உப்பு தூணாய் மாறிட்டு. என் அன்பான தேவ பிள்ளைகளே, மனைவி போனாலும் போட்டோன்ட்டு தன் 2 பிள்ளைகளை பிடித்து கொண்டு ஓடி அந்த ஊருக்கு போயிட்டான். ஜீவ வார்த்தை என்னைக்கு ஃபெயிலர் ஆகாதேம்மா. கொஞ்ச காலம் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறாரு, ஏமா ஒரு ஆபத்து போயிடுச்சு, 2வது ஆபத்து நீ பார்த்துட்ட, 3வது ஆபத்து தப்ப முடியாதமாட்டாரு. நான் பார்க்காத ஆபத்தா? நான் எத்தனை கொரோனாவை மூழ்கியா கூட்டவோ, நான் எத்தனை பேரை பார்த்தவோ, என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறாரு,